இந்த கோவில் அத்திவரதர் கோவில் குளத்தாண்ட தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த குளத்துல தான் அத்திவரதர் இருக்கார். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அத்திவரதரை வெளியே எடுத்து பூஜை பண்ணுவாங்க. அந்த சிகப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே அது கீழே தான் அத்திவரதர் இருக்கார். இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு சிற்பமும் இங்கே பாருங்கள், குளத்து பக்கத்தில் இந்த மாதிரி சிற்பம் வடித்து வச்சுருக்காங்க. எதற்குன்னு தெரியல. நிலா, சூரியன் வச்சுருக்காங்க. இது எந்த விலங்குன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவில். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திவரதர் வந்து வெளியே எடுத்து பூஜை பண்ணுவாங்க. அத்தி மரத்தில் செஞ்ச சிலையாம் அது. எல்லா மரமும் வந்து தண்ணியில் இருந்தால் ஊறி ஏதாவது வேஸ்ட் ஆகிடும். ஆனால் அத்தி மரம் மட்டும் தண்ணி பட்டால் ஸ்ட்ராங் ஆகுமா நல்லா. அத்தி மரம் மட்டும் ரொம்ப வருஷம் தண்ணியில் பட்டுக்கினே இருந்தால் அது வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாகுமா, வீணாக போகாதான், நல்லா இருக்குமா. அதில் அழகாக சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. அது மிதக்கவும் இல்லை பாருங்கள், அது உள்ள அழகாக வச்சுருக்காங்க. இது உள்ள தான் அத்திவரதர் இருக்கார். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து 48 நாள் பூஜை பண்ணுவாங்க. அதில் 24 நாள் படுத்த மாதிரியும் நின்ன மாதிரியும் மாற்றி பூஜை பண்ணுவாங்க சாமியை. இந்த குளமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சுற்றி இங்கே ஒரு கோவில், அங்கே ஒரு கோவில். இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஒவ்வொரு இந்த தூணும் 100 கால் மண்டபமும் இங்கே இருக்குது. அதை நான் ஒரு தனி வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. இந்த கோவிலுக்கு வந்தது 2019 தான் அத்திவரதரை 40 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் எடுத்தாங்க. இன்னும் 40 வருஷம் 19க்கு அப்புறமா இன்னும் 40 வருஷம் கழித்து தான் மறுபடியும் எடுப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்க்க முடியல, இப்போ வந்து பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவில். இந்த குளத்துல அவ்வளோ மீன், அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவில். பார்க்குறதுக்கே அவ்வளோ மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வரணும். நீங்களும் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். எங்கள் அப்பா ஏற்கனவே வந்திருக்காரு நிறைய வாட்டி. அவர் தான் கூட்டின்னு வந்தார் இந்த கோவிலுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவில். அரச மரம் அவ்வளோ அழகாக ரம்மியமாக அமைதியாக இருந்தது. நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து வந்தோம். இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பூந்தமல்லியிலேருந்து நாங்கள் இந்த கோவிலை பார்க்கணுன்னு சாமியை வெயிட் பண்ணி நட சாத்திட்டாங்க. வெயிட் பண்ணி சாமியை 3:30 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே சாமியை நல்லா நிம்மதியாக பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் இந்த கோவிலை வந்து பாருங்கள். உங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருங்க.